ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் ஃபோன் லான்ச் பண்ணுற ஒருத்தவங்க கிட்டே இருந்து ஒரு நியூ சீரீஸில் ஒரு ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோன் தான் வந்து பார்த்திங்கன்னா Realme 7. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட அன்பாக்சிங் மற்றும் அதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Realme 7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா Realme 6 விட அப்கிரேடான்னு சொல்லும்போது ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். Realme 6ல் உள்ள 720G ப்ராசஸர் அதே தான். சரி வாங்க நம்ம போக போக பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு Realme 7ங்கிறது மேலே எழுதியிருக்காங்க. ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சல்மான் கானோட சைட்லேயும் அதே Realme 7ஓட பிராண்டிங் தான். அப்புறம் மேலே அவங்களோட சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த ஸ்பெக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா Sony X64 குவாட் கேமரா, அதுவும் இல்லாமல் Helio G95 கேமிங் ப்ராசஸர், அப்புறம் 30W டாட் சார்ஜிங் 5000 mAh பேட்டரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல. அப்புறம் 90Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே. என்னவா இருந்தாலும் IPS LCD தான், கொஞ்சம் 90 அப்படியே கொஞ்சம் சூப்பர் AMOLED கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஃபோன்லையும் முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இந்த ஃபோனில் பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் Realme ஃபேமிலிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா TUV ரேலாண்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஃபோனை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 2-3 ஒரு ஸ்டார்ட் அப் கைட் மற்றும் வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு TPU கேஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரலாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னவா இருந்தாலும் அது எல்லோ கலரில் மாறும், அது வேறு விஷயம். ஸோ அந்த ஃபோனை நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். ஃபோன் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ தானே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் உங்களுக்கு தெரியுது ரொம்ப கிளாஸியான ஃபினிஷோட டியூவல் டோன் ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு இது யாராவது ஃபோன் பேசும்போதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது. அது இல்லாமல் கையில் தூக்கும்போது கொஞ்சம் லைட் வெயிட்னு சொல்ல முடியாது, வெயிட்டாகவே இருக்குது. அந்த பஞ்ச் ஹோல் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. ஸோ இப்போ அதோட நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூட்டூத் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்பில்ட்லேயே உங்களுக்கு 30W டாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் தான், மைக்ரோ USB கிடையாது. டைப் A to டைப் C. ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்லாம் கிடையாது. டைப் C கேபிள்னாலும் அது கொஞ்சம் சின்னதாகவே தான் இருக்குது. எல்லா ஊக் சார்ஜிங் பிராண்ட்ஸ்லேயும் இதே தான் கொடுக்குற பிரச்சனையே இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஃபோனை நம்ம இப்போதைக்கு இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை நம்ம இந்த கேஸில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு வாங்க நம்ம இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டோட உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. ஸோ மேலே உங்களுக்கு எதுவுமே கொடுக்க கிடையாது, ரொம்ப பிளைனாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் C கேபிள் போட்டிருக்கு. அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன். அப்புறம் 3.5mm ஜாக் இருக்குது. அப்புறம் மோனோ ஸ்பீக்கர் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், 2 பட்டன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோடு உங்களுக்கு 2 சிம் கார்டு போட முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே 64MP மெயின் AI கேமரா கொடுத்துருக்காங்க. என்னதான் AI இருந்தாலும் எல்லாம் ஒரே கேமரா தானே. அப்புறம் Realmeங்கிற பிராண்டிங் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட ஓவர்வியூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேங்கிற பார்க்கும்போதே கொஞ்சம் நல்ல பிரைட்டோட தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பஞ்ச் ஹோல் எனக்கு என்னமோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 90Hz டிஸ்பிளே தான், ஆனாலும் இது ஒரு IPS LCD தான். கொஞ்சம் ஸ்மூத்னஸோடவே இருக்குது, அது ஸ்க்ரால் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது. நான் என்ன ஆரம்பிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதோட பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் Mali G76 கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. ஸோ பெஞ்ச்மார்க் நீங்களே பார்க்க முடியும் தான் நினைக்கிறேன். அதோட ப்ராசஸிங் ஸ்பீடு பார்த்துக்கோங்க. அதோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 2257 கொடுத்துருக்கு. ஆவரேஜாகவே ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். ஸோ Antutuல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300K பெஞ்ச்மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உலகத்தோட மீடியாடெக் Helio G95 ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 664 வேரியன்ட் தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர்னால உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் ஒரு பிரச்சனையுமே வராது. இது இன்பில்ட்லேயே ஒரு 17 GB பக்கம் எடுத்துருது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும்னு நான் ஒரு நல்ல ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஸ்மூத்தராகவே தான் இருக்குது டிஸ்பிளேலாம் வந்து. ஸோ ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை.
ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்க்ராலிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி லேப் அப்படிங்கிற கீழே வந்து போயிட்டோம்னா ஸ்மூத் ஸ்க்ராலிங்னு ஒன்று இருக்குது. அதை தொட்டுட்டோம்னா நல்லாவே உங்களுக்கு இருக்குது. இது நான் நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக டியூவல் மோட் ஆடியோ, அப்புறம் சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை. இந்த சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். இனிமேல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நைட்டு உங்களுக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாகவே வச்சுருக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தராகவே தான் இருக்குது. ஒரு குறையும் இல்லை இது வரைக்கும் இல்லை என்னோடய யூசேஜில். என்னதான் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி யூஐ வந்து 1.0 வெர்ஷன் தான். இன்னும் 2.0 வெர்ஷன்லாம் வரல. உங்களுக்கு எபோட் ஃபோனுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1.0 தான் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்குறாங்க. 11 வந்து இனிமேல் தான் ஆக போகுது. மீடியாடெக் ஹீலியோ G95 உங்களுக்கு ஆக்டோ கோர் இருக்கனால ஒரு நல்ல விஷயம் தான். ஆண்ட்ராய்டு 10 அது கூகுளோட தான். ஸோ நல்லாவே தான் இருக்குது. வேறு ஒரு பிரச்சனையும் இங்கே கிடையாது. ஆக்டோ கோர் ப்ராசஸோட உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G95 தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எதுவும் கிடையாது இந்த ஃபோனில். குவாலிட்டிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குன்னு தான் ரிசீவருக்கும் சொல்கிறாங்க. எனக்கும் நல்ல ஹெச்டி குவாலிட்டி தான் கேட்குது. பிரிண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடராக ஸ்கேன் பண்ணுது உங்களால் இப்போ பார்க்க முடியும். இல்லை ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஸ்பீடராக இருக்குது. ரெண்டுமே ஒரு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா 4Kல எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் என்னால் 4Kல கொண்டு வர முடியல. நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்டடி மேக்ஸில் எடுத்தேன். எவ்வளோ ஆடாமல் இருக்குது நீங்களே பார்க்க முடியுது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸ்லோமோவில் எடுத்தது. இந்த ஸ்லோமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக தெரியுது எல்லாமே. இது என்ன மோஷனில் போகுது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா 940 FPS இதில் கிடையவே கிடையாதுங்க. அது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. 940 FPS இதில் இல்லை. 120 FPS வரைக்கும் தான் இதில் இருக்குது. பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தராகவே தான் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் எனக்கு லேக் ஆகிற மாதிரி தோணவே இல்லைங்க. இது வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாலி G76 அதுவும் இல்லாமல் ஆக்டோ கோர் ப்ராசஸர்னால நல்லா ஸ்மூத்தராகவே தான் இருக்குது. ஸோ கேமிங்னு பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு நல்லாவே சூப்பராகவே இருந்திருக்கு இந்த கேமிங்கில். ஸோ ஒரு லேகுங்கிற விஷயம் உங்களுக்கு இதில் கிடையவே கிடையாது. அது ஒரு முக்கியமான பொருள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேக் வந்து இதில் கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் கேமிங் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. No, there ain't no stopping us. Fly without boarding pass. Couldn't catch me, I be moving fast. Call me a shooting star. Let them know you are. வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்தது. ஸோ அல்ட்ரா மேக்ரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நைட் ஸ்டாரி மோட், அதான் இதில் இருக்கிற மெயினான கேமரா ஃபீச்சரு. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட், போர்ட்ரைட் அதெல்லாம் எல்லாமே எடுத்து பார்த்தோம். நீங்கள் இப்போதைக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் எப்படி கேமரா குவாலிட்டிலாம் இருக்குன்னு. அப்புறம் நீங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கடைசியான ஃபைனலான ஓவர்வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஓகே கேஸ், இதோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ஃபைனலான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரியல்மி யூஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்பில் யாருக்கா டைப் பண்ணிகிட்டு இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெளியே வந்துடுது. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டைப் பண்ணுறக்கும்போது வெளியே வந்துட்டு திருப்பி நம்ம உள்ளே போகணும். ஸோ அந்த இடத்துல ஒரு லேக் ஆச்சு. ஆப் கிராஷஸ்ங்கிறது ரொம்பவே ஆச்சு யூஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு ஏதாவது கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 2-3 வாட்டி டைம் கிளிக் பண்ணக்கப்புறம் தான் கிளிக் ஆச்சு ஒரு சில டைம்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Realme UI 2.0ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் ஒரு Realme யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு Realme ஃபோன் வச்சிருந்தேன் 5 Pro. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இஷ்யூஸ் இதுவரை கிடையாது. அதே மாதிரி தான் Realme UI 2.0ல கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் அப்போ பார்ப்போம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக் ஸ்பீடராக இருக்குது. அதுவும் இல்லாமல் 30 வாட் டாட் சார்ஜிங் இருக்கனால உங்களுக்கு ½ அன் ஹவர்லேயே உங்களுக்கு போதுமான சார்ஜ் ஏறிடும். ½ அன் ஹவர்லேயே ஒரு 55% ஆயிருங்கிறாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே எல்லாமே ஏற்றி முடிச்சிடலாம். ஒரு 5000 mAh பேட்டரிங்கிறனால எனக்கு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டேஸ் வருது. 1.5 டேஸ்னா நைட்டோட காலையில் வச்சுக்கோங்க. ஸோ நைட் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் வரைக்கும் வருது. அதாவது 1 டே ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் பேட்டரி லைஃப் வருது. அதுவும் இல்லாமல் கேமரா குவாலிட்டியில் நோ இஷ்யூஸ். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் கூட கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அல்ட்ரா ஸ்டெடி மேக்ஸுங்கிற மோடு வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் அல்ட்ரா ஸ்டெடி நார்மல் மோடும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்லாவே இருந்துச்சு. நான் ரொம்ப சைக்கிள் ஓட்டும் போது எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மோடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடி ஆடி தான் எடுத்தேன் நான் ஆக்சுவலாக. ஆனால் அதில் ரொம்ப காமாக நீட்டாக எப்படி இருக்கோ அப்படி வந்துச்சு. ஸ்டெபிளைசிங் மோடு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த அல்ட்ரா ஸ்டெடி மேக்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் நோ இஷ்யூஸ் தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம் தான் சொல்லலாம். ஸோ Realme 6லேருந்து Realme 7க்கு இது ஒரு நல்ல அப்கிரேடா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். MediaTek Helio G95ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்டோகோர் கொண்டு வந்திருக்கிறாங்க. Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. Geekbench 5 நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததும் சூப்பராக இருக்குது. ஸோ கேமராவும் சூப்பராக இருக்குது. கேமிங்கும் சூப்பராக இருக்குது. UI தான் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதோட கான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா UI வந்து ஸ்டேபிளாக கிடையாது. ஆப் வந்து ஆகும்னா கிராஷ் ஆகுது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே ஆகணும். அதுவும் இல்லாமல் கேமரா குவாலிட்டியில் நோ இஷ்யூஸ். ஃப்ரண்ட் கேமில் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. 60 FPS வரைக்கும் கொண்டு வர முடியுது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் இன்னொரு என்ன இதுன்னா ஸ்லோ மோடில் உங்களுக்கு 940 FPS கிடையாதுங்க. அது அவசியம் இல்லை தான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கருங்கிறதுனால அது லவுடாக தான் இருக்குது. ஹை வால்யூமில் போகும்போது உங்களுக்கு பிசல்லாம் அடிக்கல. ஒரு நல்லா நீட்டாக கிறிஸ்பாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. HD மைக்ரோஃபோன் பிரைமரி மைக்ரோஃபோன் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. 3.5mm ஜாக் கொடுத்துருக்கறனால ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ வேறு எந்த குறையுமே கிடையாது. இந்த ஃபோனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப் டு தட் see you later again. Bye.